இன்னும் அடுத்த வரும் காலங்கள்ல எப்படி சார் இருக்க போகுது? ஏன்னா, இப்ப பணம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு அதோட மதிப்பு இன்ஃப்ளேஷன் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க இல்லையா? அது இன்னும் போக போக மிடில் கிளாஸ் உடைய அவங்களுடைய நிலைமை என்ன மாரி மாறப்போகுது அப்படின்றது? என்னைக்கு வந்து அ ட்ரேட் யூனியன்ஸோட ஒரு அவங்கலாம் மதிப்பிழந்து நிக்கிறாங்களோ, அல்லது அவங்களுடைய ஒரு பார்கெனிங் கெப்பாசிட்டி குறைஞ்சு போச்சு அப்படிங்கிறது தான் உண்மை இன்னைக்கு. அந்த போராட்ட குணம் குறைந்ததற்கு பிறகு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து மக்கள் வந்து வெயில்ல நின்னு, சாலையில நின்னு போராடுறதுக்கெல்லாம் ரெடியா இல்ல, தயாரா இல்ல. அப்படிங்கிற ஒரு ஒரு சூழல்ல இந்த பிரச்சனை இப்படியே தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இது பெருசா மாறப்போறதா நான் நினைக்கல. நல்ல முதலாளிகள், நல்ல கார்ப்பரேட் நிறுவனங்கள் வந்து ஒரு டவுன்ஷிப்பை உருவாக்கின நிறுவனங்கள்லாம் இருக்குது. டாடா குழுமத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா எவ்வளோ பெரிய டவுன்ஷிப் எத்தனை இடங்கள்ல பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரியாக இருக்கக்கூடிய இப்போ பொதுத்துறை நிறுவனங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு பிஹெச்எல் எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ஊழியருக்கு வந்து சம்பளம் குறைவாக இருந்தால் கூட நல்ல சம்பளம் தான் இப்போல்லாம், பட் ஆனால் சம்பளம் குறைவுனே வச்சுக்கிட்டிங்கன்னா கூட அவங்களுக்குள்ள வீடு வசதிகள், கல்வி வசதிகள் எல்லாமே அந்த ஏரியாவுக்குள்ளே பண்ணப்பட்டு அந்த மாதிரியான ஒரு இது வரணும். அந்த மனமாற்றம் நிகழ்ந்தால் தான் இது நல்லாயிருக்கும். இல்லைன்னா வந்து இன்னொரு அதர் சைடு வந்து யூனியன்ஸ் ஒரு ப்ராப்பராக ஒரு பார்கெனிங் கெப்பாசிட்டியோட இருந்தால் தான் முடியும். ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ங்கிறது அது மாதிரி இல்லைங்கிறது தான் நான் நினைக்கிறேன். பட் பொருளாதாரத்தினுடைய பியூட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது தன்னைத்தானே ஒரு கட்டத்தில் சரி செய்து கொள்ளும். இந்த போராட்ட குணம்ங்கிறது ஒரு இடத்துல வரும். ஒரு பார்கெனிங் கெப்பாசிட்டிங்கிறது ஒரு இடத்துல வரும். இஃப் யூ வாண்ட் டேலண்ட் யூ ஹேவ் டு பே மோர் அப்படிங்கிற மாதிரி வரும். அது தானாக சரி செய்து கொள்ளும். அந்த டிரான்சிஷன் ஃபேஸில் ஒரு கஷ்டங்கிறது எல்லாருக்குமே இருக்கும்.